ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் வலியின் அவசியம் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை தியானித்தோம். இந்த வலி என்பது சரீரத்தில் உணரக்கூடிய வலி மாத்திரம் அல்ல, அது நமக்கு நல்லா புரியும். இன்னும் தாண்டி பயம், வெட்கம், தோல்வி, நஷ்டம், போராட்டம், ஏமாற்றம், ஏக்கம், சந்தேகம், விரக்தி, சோர்வு, மன அழுத்தம் போன்ற எல்லா விதமான மன வலிகளையும் இது குறிக்கிறது. ஸோ வலினாலே அது சரீரத்திலும் உண்டாகி இருக்கும், மனதிலும் உண்டாகுகிற ஒன்று. ஆனால் இது ரெண்டுமே சேர்த்து தான் வலி. இந்த வலிக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். முதல் காரணம் நம்முடைய கவனக்குறைவு, அதனால் உண்டாகிற விதி மீறல். தவறு செய்யாம, தவறு நடக்காம வலிக்காது, வலி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தோம் சோதனை. எல்லாருக்குமே சோதனை உண்டு, சோதனையினால் ஏற்படுகிற வலிகள் உண்டு. மூன்றாவது ஒன்று சாதனைக்கான வலி, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கான வலி. எந்த வலியும் ஆசீர்வாதமானது என்பதுதான் போன வாரம் நாம் படித்த சத்தியம். ஆகவே வலி அவசியமானது என்ற தலைப்பில் போன வாரம் செய்திகளை தியானித்தோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, பல நேரம் வலியை விட்டு நாம் விலகி போகிறோம். நான் சொல்றது வலி அல்ல, வலி, பெயின். இந்த பெயின் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதனிடத்திலிருந்து நாம் விலகி போகிறோம். சரி, விலகி போகிறோம்னா எதை தேடி போகிறோம்? சுகத்தை தேடி. சுகம்னா வியாதியிலிருந்து வருகிற அந்த சுகம் அல்ல, சுகபோகத்தை தேடி. வலிக்கு ஆப்போசிட் என்னது? சுகம். பாருங்க, நடப்பது வலி என்பதற்காக மனிதன் எதை கண்டுபிடிச்சான்? வாகனங்களை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு எங்கும் வாகனம், எதிலும் வாகனம். யாருக்குமே நடக்கிறதுக்கு இப்ப மனசே இல்லை. சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ஒரு 10 அடி போகணும்னா கூட வண்டி தேவைப்படுது, வாகனங்கள் தேவைப்படுது. அப்ப நடக்கிற அந்த வலியை மனிதன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அல்லது நடந்து போகணும் அப்படின்னா எப்படா அந்த வேலையை கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய எண்ணமாய் இருக்கிறது. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சக்கரை வியாதி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? நட அப்படிங்கிறாரு. இன்றைக்குள்ள எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களும் வலியை மறக்கத்தான். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை செய்யும் போதே காதல் ஒன்றை மாட்டி இருக்கிறான். இப்ப ஒரு நேரத்தில் எத்தனை வேலை செய்ய முடியும்? ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஒன்று பாட்டு கேட்கணும், இல்லாட்டினா வேலை பார்க்கணும். பாட்டு கேட்டுக்கிட்டே எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்போ நீ பாட்டு கேட்குறியா, வேலை பார்க்குறியா? வேலை பார்த்துட்டு பாட்டு கேட்குறியா, பாட்டு கேட்டுட்டு வேலை பார்க்குறியா? அதனால எவ்வளவு கவன சிதறல், எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படுகிறது. கூடுதலா இப்ப என்னன்னா, தண்ணி அடிச்சா தான் வேலையை பார்க்க முடியுங்கிறான். ஏன்னா அப்பதான் உடம்பு வலிக்காது. அல்லது காலையில வேலை பார்த்தவன் உடம்பு வலிக்குது, அதனால தண்ணி அடிக்கிறேங்கிறான். எல்லாம் எதை தேடி ஓடுறான்? சுகம், சுகபோகம். வலியை மறக்கணும், வலிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மகா பெரிய தவறு. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளும்படி இன்னும் கர்த்தர் நமக்கு ஆழமா இந்த சத்தியத்தை இந்த நாளில் பேச விரும்புகிறார். ஆகவே மேலே ஓடுற ஃபேன்ல இருந்து தண்ணியில ஓடுற கப்பல் வரைக்கும் எல்லாம் மனுஷன் எதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான்? சுகமா இருக்கணும், கொஞ்சம் வேத்தரக்கூடாது. என்னது குட்ஸ் வண்டியா? முடியல, இருக்க முடியல, வேர்வைய மனுஷனால தாங்க. முந்தி தாத்தா மாதிரிலாம் வேத்துக்கிட்டு தானே இருந்தாங்க, வெயில்ல காஞ்சிட்டு தானே இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க.
மனிதனால பொறுத்து கொள்ளவே முடியல. ஆகவே எல்லாவற்றிலும் சுகத்தை தேடி போகிறான். பக்தி கூட பாருங்க இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, சுகபோகமா மாறிடுச்சு. முழங்கால நின்று ஜெபிக்கிறது, இரவெல்லாம் ஜெபிக்கிறது, வேதத்தை திறந்து மணிக்கணக்கா வாசிக்கிறது, தெரு பிரசங்கத்துல போய் தொண்டைகளிய கத்தி பேசுறது, இன்னும் எவ்வளவு பிரதிஷ்டைகள் ஆதிகால திருச்சபையில இருந்துச்சு. ஆதிகாலம்னா ஆதிகாலம் இல்ல, பாதி காலம் தான். இன்னிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பிரதிஷ்டைகள் இருந்துச்சு. நகை அணியக்கூடாதுன்னு ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. வலிதான். எளிமையான வாழ்க்கை, எளிமையான தோற்றமே எப்படிதான் இருக்கணும்? சபைக்கு வந்தா சிம்பிளா ஹேர் கட்டிங் இருக்கணும், ஒண்ணு மீசை இருக்கக்கூடாது, முழுன்னு இருக்கணும், அல்லாட்டினா மொத்தத்துக்கு என்ன வைக்கணும்? தாடி வைக்கணும், ஸ்டைல் பண்ணக்கூடாது, வலி. அப்புறம் செருப்பு போடாம நடக்கிறது ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா உபவாசம். வாரத்துல ஒரு நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 1 நேரம் உபவாசம், 2 நேரம் 3 நேரம் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். எவ்வளவு உபவாசம்? எதுக்காக? வலியோடு கூடிய பக்தி. பக்தினாலே அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? வலிக்கணும். கவனிங்க, போன வாரம் செய்தியினுடைய துவக்க வசனம் எது? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்ப எந்த ஒரு கம்பீரமான அறுவடைக்கும் என்ன தேவை? கண்ணீரின் பிரயாசம் தேவை, வலி தேவை. வலிக்காம படிச்சு மார்க் எடுத்துட முடியுமா? வலிக்காம வேலை பார்த்து சம்பாதிச்சிட முடியுமா? அதே மாதிரிதான் வலிக்காம பக்தியில ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வலிக்காத பக்திக்கு ஆசீர்வாதமே கிடையாது. வலிக்காதது பக்தியே. முன்பெல்லாம் வியாதினா கூட அந்த வலியை சகிக்கணும். வயிற்று வலிச்சா காலை 2யும் சுருக்கி வச்சுட்டு ஒரு நாள் முழுசும் படுத்து கிடப்பாங்க. தலை வலிச்சா தலையணையை தூக்கி தலையில வச்சு அமுக்கிக்கிட்டு நாள் முழுசும் படுத்து கிடப்பாங்க. காய்ச்சலா 2-3 நாளைக்கு படுத்து கிடப்பாங்க. எதுக்காக வியாதி? மனிதன் தன்னை சீர்படுத்தி கொள்ள அல்லது சரீரத்தில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறுவதற்காக. வியாதிங்கிறது மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனை டிஃபால்ட்டா வச்ச விஷயம். புரியுதா? இதை தாண்டி வியாதிங்கிறது பாவத்தினால சாபத்தினால வர்றதெல்லாம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா டிஃபால்ட்டா ஒரு மனிதன் உயிரோட இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வரணும்? வலி வரணும். கண்ணு வலி எதுக்கு வருது? கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போறதுக்கு தான் வருது. நீர் ஏன் வெளியேறுது? தலைக்கு ஏறி சைனஸ் ஏன்? உடல்ல இருக்கிற கெட்ட நீர்லாம் என்ன செய்யுது? வெளியேறுது. வாந்தி எதுக்கு வருது? உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறு. டயரியா ஏன் போகுது? எல்லாமே, எல்லா வலியும் மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான். சீர்படுத்திக் கொள்ள. இப்ப பாருங்க, முந்தி புரோட்டா சாப்பிட்டு வயிறு வலி வந்துச்சுன்னு உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா? முந்திலாம் என்ன சாப்பிட்ட? புரோட்டா சாப்பிட்டேன். புரோட்டா சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல. அன்னையில இருந்து அவன் என்ன செய்ய மாட்டான்? புரோட்டா சாப்பிட மாட்டான். புரோட்டா சாப்பிட்றீங்களா? எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்மா. அது மாதிரி எனக்கு இது ஒத்துக்கிடாது, அலர்ஜி, எனக்கு இது செட் ஆகாது, வாந்தி வர, எனக்கு இது பித்தம், இது எனக்கு தலை சுத்தம் சொன்ன காலம் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு என்னத்தனாலும் சாப்பிடலாம். மாத்திரை இருக்கு, மாத்திரையை போட்டுட்டு சாப்பிடு. அப்ப மனிதன் சீர்படுறானா? இதுல தன்னை ஏதாவது மாத்திக்கிறதுக்கு இதுல இவனுக்கா ஏதாவது சான்ஸ் இருக்குதா? இல்ல. இப்படி சுகத்தை தேடி ஓடும் மனிதன் என்னத்தங்க கண்டடைஞ்சான்? பாருங்க, நோய்கள் பெருகி விட்டது. இப்ப வயிற்று வலிக்கு எதனால? தவறான ஆகார முறையினால. அதுக்கு சரி பண்றதுக்கு இவன் மாத்திரை போடுறான். அது எங்க போய் முடிஞ்சிருது? கேன்சர்ல போய் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. நீ குணமாக்க முடியாத ஒரு இடத்துல போய் அது என்ன செஞ்சிருது? மனுஷனை கொண்டு போய் விட்டுருது. நோய்கள் பெருகி விட்டது, ஒழுங்கீனங்கள் பெருகி விட்டது. எது இல்லாதனால? வலி இல்லாதனால. துன்மார்க்கமான ஜீவியம், சோம்பலான வாழ்க்கை. நிறைய முதலாளிகள் இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க. ஏன்? வேலைக்கு ஆள் இல்ல. என்ன
போன வாரம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே சபையின் மூப்பர் வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டுருந்தார். அவர் நல்ல பெரிய ஒரு இந்த டிராக்டருக்கு பின்னாடி பாடி கட்டுவாங்கல்ல, அந்த வேலையை ரொம்ப வருஷமாக செய்கிறாரு. அவர் ரொம்ப பாப்புலரான மனுஷன். அவருக்கு நிறைய ஆர்டர் வருது. ஆனால் கண்ணீர் வடிக்கிறார் மனுஷன். இப்போ என்ன இல்லை, ஆள் இல்லை சார், ஆர்டர் நிறையா வருது, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டிய, எனக்கு இப்போ வயசாகி போச்சு, எவ்வளோ கடினமான வேலை, இரும்பை எடுத்து அந்த இதை செய்யணும், வேலைக்கு வரமாட்டான். நம்ம வேலைக்கு வரணுங்கிறதுக்காக அவன் கேட்குற காசை கொடுக்க வேண்டியது இருக்குது, காசை வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான், தண்ணி அடிச்சுட்டு படுத்துடுறான். எல்லா முதலாளிகளும் சொல்றதா தான், வேலை கஷ்டமா செய்ய மாட்டான். முதல்ல வந்து அந்த வேலை தன்னால் செய்ய முடியுமாங்கிறத பார்க்குறான். முடியுமாங்கிறது இல்லை, சோம்பேறித்தனம். இப்ப கடைசி என்ன ஆகுது, எந்திரங்கள் வந்து மனிதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. எந்திரங்கள் இது இன்னும் ரொம்ப கூடுதலா போகுது. இப்ப ஏஐ டெக்னாலஜி வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி இந்த உலகம். ஒரு பக்கம் உலகத்தின் பெரும் தலைவர்கள் சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டாம், அந்த ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட் வேண்டாம், ஏன்னா மனுஷனுக்கு வேலை இருக்காது, அப்புறம் மனுஷன் எப்படி சாப்பிடுவான். இன்னொரு பக்கம் முதலாளிகள்லாம் இருக்கட்டும்யா, ஏன்னா மனுஷன் வேலை செய்ய மாட்டேங்கிறான், இவனை வச்சு நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது, அதனால ஏஐ வேணுங்கிறான். இப்ப என்ன கேள்வினா, இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு மனுஷனுக்கு என்ன வேலை இருக்கும்னே தெரியல. ஏன்னா எல்லா வேலையும் எது பாத்திரம், எந்திரங்கள் பாத்திரம். கணக்கு வழக்கு பார்க்கறதுல இருந்து சமைச்சு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே. பக்தி குறைந்து விட்டது, போலியான பக்தியை தேடி மனுஷன் ஓடுறான், தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க. என்னன்னா உண்மையான பக்திக்கு வலிக்கும், வலிக்காத பக்தி எது? அதுல கூடுதலா இப்ப கள்ள போதகர்கள் எழும்பி என்ன சொல்றாங்கன்னா, ஜெபிக்கவே வேண்டியது இல்லைங்கிறாங்க, ஜெபிக்கவே வேண்டாம். சொன்னார்ல போன்ட்ட ஒரு பெரிய ஆளு இந்த இருக்காரு சாட்சி, கூப்பிட்டு பர்பஸா பேசுறாரு, ஜெபிக்க வேண்டாம். நம்ம எல்லாம் அப்பா பிள்ளைகள், அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அப்பாவை கொஞ்சினா போதும், கொஞ்சருக்கு தான் கூப்பிடுறோம் ஜெபத்துக்கு, ஆனா ஜெபிக்க வேண்டாங்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு ஆள் எழும்பி இருக்கிறாரு, அவர் சொல்றாரு இந்த வார்த்தையை நீ நம்பி வாழ முடியாது, இது வசனம், வார்த்தை வேணுங்கிறாரு. என்ன வார்த்தை? ஆபிரகாம் தேவனோடு பேசினான், நீ தேவன்கிட்ட பேசு, தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செய், இதை வாசிக்கிறதுல உனக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறான். இப்படி அறமண்டல்கள்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறான், எழும்பி இருக்கிறான். எல்லாம் எதை நோக்கி சமுதாயத்தை நகர்த்துறான், அல்லது சமுதாயமும் எதை நோக்கி போகுது? இப்ப இந்த மாதிரி ஊழியர்களை மக்களுக்கு பிடிக்குது. ஏன்னா வலிக்காத பக்தி இருக்குதா? செல்வின் பாஸ்டர் சொல்றாரு வலிக்கணுங்கிறாரு, ஆனா இன்னொரு பாஸ்டர் சொல்றாரு வலிக்காம பக்தி இருக்குங்கிறாரு. இப்ப ஒரு டாக்டர் சொல்றாரு இது கொஞ்சம் வலிக்கும் இந்த ஊசிங்கிறாரு, இன்னொரு டாக்டர் சொல்றாரு வலிக்காம ஒரு ஊசி இருக்குங்கிறாரு. எந்த டாக்டர்கிட்ட போவேல்? விளங்குமா? அப்படிதான் இருக்குது சூழ்நிலை. வலிக்க கூடாது பாஸ்டர், சுகமா இருக்கணும் பாஸ்டர், ஜாலியா இருக்கணும் பாஸ்டர். வேத வசனத்தை வாசிக்கிற பழக்கம் வெகுவாய் குறைந்து. ஏன்னா வேத வசனத்தை வாசிக்கிறது வலி, உட்கார்ந்து இருக்கணும் மணிக்கணக்கா பொறுமையா, எல்லா ஆசாபாசங்களையும் விட்டாத்தான் வசனத்து மேல பற்று வரும். வாசிக்கணும், வலி. எதற்காக இதை சொல்றேன் தெரியுமா? திரும்ப கர்த்தர் நம்மை வலிக்கு அழைக்கிறார். விளங்குச்சுன்னா சந்தோஷம், விளங்கலைன்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கை என்ன ஆகி போயிடும், விளங்காம போயிருங்க. ஏன்னா அப்படிதான் போய்கிட்டு இருக்கு சொசைட்டி, சந்ததி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். என்ன, வலி ஆசீர்வாதமானது, வலி சுகமானது, வலி அவசியமானது. இப்ப இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னா, வலியை வீணாக்காதீங்க. வலி என்ன செஞ்சிடாதீங்க, வலி இருக்கு,
அந்த வலியை சேனல் பண்ணுங்க, வலியை வீணாக்கிறாதீங்க. வலி நன்மைக்கு தான் கத்த நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. அந்த வலியை நம்ம வீணாக்கிட்டோம்னா ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அப்படிங்கிறதற்காக உங்களுக்கு நான் யோபுவை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். இந்த யோபு எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். சொன்னேன்னா போன வாரம், திரும்ப சொல்லணுமா? யோபு எல்லா நன்மைகளையும் உடைய ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக இருந்தான். அதாவது நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அவன் இருந்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், கழுதை, குதிரை எல்லாத்தையும் கொள்ளை கூட்டத்தார் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். வேலைக்காரர்களை பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். வானத்திலிருந்து இடி விழுந்து கொஞ்சம் பேரை அழித்து போட்டது. பிள்ளைகள் 10 பேர் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வீடு இடிந்து உள்ளே விழுந்து விட்டது. 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே மரித்து போனார்கள். போதா குறைக்கு இவன் உடம்புல பயங்கரமான நோய் ஆட்கொண்டது. இப்ப யோபு உச்சகட்ட வலியில் இருக்கிறான். யோபு எப்படி இருக்கிறான்? உச்சகட்ட வலியில் இருக்கிறான். என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, யோபு தன்னுடைய வலியை வீணாக்கவில்லை. இதான் நான் முதல்ல உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒருவேளை யோபு தன்னுடைய வலியை எப்படியெல்லாம் வீணாக்கி இருக்கலாம், இன்னைக்கு எப்படி மனுஷர் தங்களுடைய வலியை வீணாக்குறாங்க அப்படிங்கிறத அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். எப்படியெல்லாம் யோபு தன்னுடைய வலியை வீணாக்கி இருக்கலாம், ஆனால் அவன் என்ன செய்யல, வீணாக்கல. எப்படியெல்லாம் இன்னைக்கு மனுஷர் தங்களுடைய வலியை வீணாக்குறாங்க. இப்ப முதல்ல சபேயர் என்ற ஒரு கூட்டத்தார் தான் இந்த யோபுவின் எருதுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். எருதுகளையும் கழுதைகளையும் கொள்ளையடித்து சென்றவர்கள் யார்? சபேயர். வேலைக்காரர்களையும் பட்டய கருக்கினால வெட்டி போட்டாங்க. அதுல ஒருவன் தப்பி வந்து யோபுவின் இடத்துல இந்த செய்தியை சொல்லுகிறான். வலிக்கிறதா? இன்னும் அமைதியா இருக்கீங்க? இப்ப யோபு தன் செய்தியை சொல்லும்போது என்ன செஞ்சிருக்கோம்? எனக்கு வலிச்சிருக்கோம். வலிச்ச உடனே என்ன செய்வோம்? ரியாக்ட் பண்ணுவோமா இல்லையா? வலிச்சா என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும். சரி, எப்படி அவன் பொதுவா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது இவன் எப்படி ரியாக்ட் பண்ணல? யோபு உடனே ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்கடா போய் தேடுவோம்டா அந்த சபையரை அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு என்ன செய்யல, போகல. அல்லது அவர்களை பிடித்து அவர்களை பழி வாங்க வேண்டும். யார் இதை பிடிச்சிட்டு வந்துட்ட? நீ நான் யாருன்னு நினைச்ச? நான் யாருன்னு தெரியாம நீ கைய வச்சுட்ட. நீ கைய வச்ச இடம் சாதாரணமான இடம் இல்ல. நான் யாருங்கிறத நான் உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன் சொன்னானா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ் அலைஞ்சானா? சொல்லுங்க. இப்படியெல்லாம் அவன் தன்னுடைய வலியை சொல்லுங்க வீணாக்கவில்லை. இன்னைக்கு மனுஷர் அப்படித்தானே தங்களுடைய வலியை சமப்படுத்திக்கிறாங்க, சமாளிச்சுக்கிறாங்க. அவனை விடமாட்டேன் சார், விடமாட்டேன். எனக்கு எவ்வளவு வலிச்சது அவனுக்கு வலிக்கணும், விடமாட்டேன். இதெல்லாம் நம்முடைய வலியை வீணாக்குற வேலை. ஆமா, இதனால ஒன்னும் ஆயிர போறது கிடையாது. சாத்தான் இப்படி எல்லாம் நம்முடைய வலியை டைவர்ட் பண்ணி விடுறான். சரி, அடுத்து இடி விழுந்து ஆடுகளையும் மெய்ப்பர்களையும் பட்சித்து போட்டதுங்க. இதுக்கு இவன் யார்கிட்ட போக முடியும்? ஆனா இதுக்கும் மனுஷர் போறாங்க. யார்கிட்ட? மந்திரவாதிகள்ட்டையும் ஜோதிடர்கள்ட்டையும் குறி கேட்கிறவங்கட்டையும் போய் ஏன் நடந்துச்சு பாஸ்டர்? ஏன் பாஸ்டர் எங்க தலையில இடி விழுந்துச்சு? உன்னை யார் மழை பெய்யும் போது வெளியே போச்சு சொன்னது? பாஸ்டர் ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு? ஏன்னா வேற யார்ட்டையும் போய் கேட்க முடியும். இப்ப சபையர் ஓட்டிட்டு போயிட்டாங்க, இவன் போய் சபையர்கிட்ட என்ன செய்யலாம்? சண்டை போடலாம். இடிட்ட போய் சண்டை போட முடியுமா? ஏன் விழுந்தன்னு? அதனால இப்ப யார்கிட்ட வந்துடுறது? பாஸ்டர்கிட்ட, குறி கேட்கிறவங்ககிட்ட, மந்திரவாதிகிட்ட. இப்ப இந்த மந்திரவாதி, குறி கேட்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்போ அதுக்கான சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அது எலி ஜோசியமா இருக்கட்டும், கிளி ஜோசியமா இருக்கட்டும், முயல் ஜோசியமா இருக்கட்டும்,
இப்படி எல்லாம் பலவிதமான ஜோசியங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம், ஏன்னா அதான் அவங்களுக்கு பிழைப்பு. அப்ப அவன் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி ஏகப்பட்ட பரிகாரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது செம்பும் வெள்ளியும் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னா அதனாலதான் இந்த கையில் இந்த ஒரு இது போட்டிருப்பாங்க தெரியுமா, செம்பு, அது பேர் என்னது, காப்பு, செம்பு காப்பு போட்டிருப்பாங்க தெரியுமா. ஆமா, அது மாதிரி வெள்ளி மோதிரம், கல் இல்லை எதுவுமே இல்லாத வெள்ளி மோதிரத்தை கையில் என்ன செஞ்சிருக்கணும், போட்டிருக்கணும். பரிகாரம் அப்படின்னா உன் தலையில் என்ன விழாதான், இடி விழாதான். இப்ப இவன் போய் கேட்ட, இவன் என்னத்தையாவது சொன்ன உடனே உனக்கு வலி என்ன செய்யுது, குறையுது. அப்படியா, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நல்ல வேலை இப்பவாவது சொன்னீங்க. சரி, இப்ப இதெல்லாத்தையும் போட்டுட்டு போறான், இடி விழுமா விழாதா, விழுந்தா திரும்பவும் வருவான். என்ன நீங்க போட சொன்னீங்க, போட்டேன், திரும்பவும் இடி விழுது. அதுக்கும் பரிகாரம் வச்சிருப்பான். அதனால பரிகாரம் 1 2 இல்லைங்க, பெரிய புக்கே இருக்கு. நான் 1 2 டீசென்டானதை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு கோயில்கள் பெருகினதற்கான காரணமே இந்த பரிகாரங்கள் என்ற பெயர் தான். அதனால எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன கோயிலுக்கு போகணும்னு டிக்ஷனரியை போட்டு வச்சிருக்காங்க. பரிகாரம். ஆமா, ஒரு பாஸ்டர் ஒரு தங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை சொன்னாரு. அங்க யமதர்மன் கோயில் இருக்கான். என்ன கோயில்? யமதர்மன் கோயில். அந்த கோயிலை போய் நீங்க தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கூடும். யமதர்மன் நீங்க பார்த்ததா கணக்கு எழுதி வச்சுட்டு உங்க கூட கொஞ்ச நாள் ராசியா இருப்பாரு. அதுலயும் ஒரு கஷ்டம் இருக்கான். என்ன கஷ்டம் தெரியுமா? யமதர்மனை சைட்ல மட்டும்தான் பார்க்கணுமா, நீ நேர்ல பார்த்தா செத்த. புரியுதா? அதனால இப்படி சைடா நின்று எட்டி பார்க்கணுமா. இது எதுக்கு லூப் ஹோல் வச்சிருக்காங்க தெரியுமா? நாளைக்கு நீ பார்த்துட்டு போற வழியில் ஆக்சிடென்ட்ல செத்துட்டீன்னா என்ன சொல்லிடுவான், நீ நேர்ல பார்த்தன்றான். முடிஞ்சு வச்சா. அவர் சொல்றாரு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆள் வந்துகிட்டே இருக்குது. இரவும் பகலும் பூட்டப்படாத ஒரு கோயில்னா அந்த கோயில் யமதர்மன் கோயில். என்னன்னா மனுஷனுக்கு என்ன பயம் இருக்குது, சாவு பயம், செத்துறக்கூடாது. அதனால போய் கேட்கறது, நான் சாகாம இருக்கிறது எப்படி, ஒரு பரிகாரம். புரியுதா உங்களுக்கு? வியாபாரிகள் சுத்த தேன் நிறைந்த பாட்டில மேஜையில வச்சிருந்தா பணம் கொட்டுமா? கொட்டினா அது பேர் என்னது? சுத்த தேன். கொட்டலனா இந்த தேன் என்னது? கலப்படம். இது எப்ப தெரியும் நமக்கு? மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் தான். நீ போய் என்னய்யா தேனை வைக்க சொன்ன, நானும் பல வருஷமா பாட்டில் தேனை வச்சிருக்கேன். எந்த தேன், எந்த கடையில் வாங்கினீங்க? டாபர் ஹனி தான் சார், அது முழுக்க முழுக்க கெமிக்கல் சார். முடிஞ்சு வச்சா. வடகிழக்கு மூலையில துளசி செடி வச்சு அதை சுத்தமா பராமரித்து வரணுமா. இப்ப என்ன பிரச்சனைனா, நமக்கு வடகிழக்குனா என்னன்னு தெரியாது. நமக்கு வடை தான் தெரியுமே தவிர கிழக்கு எதுன்னு தெரியாது. இப்ப வடகிழக்கு மூளை, அந்த மூளையில துளசி செடி வைக்கணும். துளசி செடி எப்படிங்க சுத்தமா பராமரிக்க முடியும்? ஒவ்வொரு இலையா டெய்லி குளிப்பாட்டணுமா? இப்ப நன்மை நடந்துச்சுன்னா நீ துளசி செடி வச்சதுனால உனக்கு பரிகாரம் ஆயிப்போச்சுங்க. நன்மை நடக்கலனா நீ ஒழுங்கா துளசி செடி என்ன செய்யல, குளிப்பாட்டல. எந்த மூலையில வச்ச? வடகிழக்கு மூலை தானே சொன்னீங்க. ஆமா, உனக்கு எது? அது வடகிழக்கு மூலையில 30 டிகிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது. எப்படிங்க நம்ம இந்த சூரியனை வச்சு திசையை பிரிக்கிறது? பாருங்களேன் எப்படியெல்லாம். மேற்கு பார்த்த வீடு அல்லது கடை உள்ளவங்க வாசல்ல மஞ்சள் துணி கட்டணும். மற்ற எந்த திசைக்கு இருந்தாலும் சோப்பு துணி கட்டணுமா. இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. புரியுதா? சில பேர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சாத்தான் தனக்கு ஒரு பிரச்சனை வலிக்குதுன்னொன்னே ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி மக்கள் பரிகாரம் கேட்டு போக அவங்க வலியை திசை திருப்பி விடுறான். கடைசியில் அவங்க வலி வீணா போகுது. அவங்க வலி அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாம போயிருது. அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏழை எளியோர் தானம் அல்லது பிச்சை கேட்கும் போது அவர்களுக்கு மஞ்சள் லட்டு
மற்றும் மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணுமா. சோப்பு வாழை வாங்கி கொடுத்தா செத்த. என்ன லட்டு வாங்கி கொடு? பிச்சைக்காரங்களுக்கு வந்த ராசியை பாருங்களேன். காளை மாட்டிற்கு வெள்ளம் கொடுக்கணும். தேவையா? நம்ம என்ன ஜல்லிக்கட்டா? தூக்கி எரிஞ்சிரும். இப்படி எல்லாம் இருக்குதுங்க. ஆனா யோபு இது மாதிரி பரிகாரம் தேடி போனானா? ஏன் பாஸ்டர்னு கேட்டானா? இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரங்கள்ல ஒரு மாதிரி வலி வரும்போது, ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறோம். இது வலி டைவர்ட் ஆகிறதுக்கான காரணி. நீங்க கேட்கறதுனால உடனே வலி என்ன செய்யாது, அந்த வலிக்கு சரியா நான் 3 வேலை வச்சிருக்கிறேன். நான் அதை செய்யுங்க. வலிக்குதா? நான் சொல்ற அந்த 3 காரியத்தை செய்யுங்க. இந்த எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதனாலதான் முந்தி பத்மா மதுலி அவர் பாட்டு பாடினாங்க, ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே எதையும் தாங்கும். இதுதான் விவரம். எதையும் தாங்கும் இதயம். பல்ல கடி, வலிக்குதுல பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காரு. பேபேன்னு என்ன செய்யாத, கத்தாத. எதையும் தாங்கும் இதயம். ஏன்னா வலி அவசியம், வலி ஆசீர்வாதம். வலியை வீணாக்கிட கூடாது. அப்புறம் கல்தையர் வந்தாங்க, சபையர் வந்தாங்க. அப்புறம் வானத்திலிருந்து இடி விழுந்துச்சு. அப்புறம் கல்தையர் என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரில் பட்டயக்கிறதுனால வெட்டி போட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தப்பி யோபுட்ட சொல்றான், கல்தையர் பண்ணிட்டாங்கன்னு. இவன் உடனே கல்தையர் தேடி ஓடினானா? இல்ல. 10 பிள்ளைகள் இயற்கை சீற்றத்தில் இறந்துருச்சுங்க. பாருங்க 10 அடக்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். டெய்லி கல்லறையில போய் படையல் வச்சானா? சொல்லுங்க, இல்ல. ஆமா, இன்னைக்கு இங்க பாருங்க, மனுஷன் ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு சடங்கு பண்றான். இதெல்லாம் எதுக்குன்னா வலியை மறக்கிறதுக்கு தான். புரியுதா? அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு தான் இவ்வளவு சடங்குகளை செய்ய வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவையில்லை. மரண நேரத்துல வேதம் சொல்லுது, மனிதன் தன்னுடைய முடிவை குறித்து சிந்திக்க கடவன். உனக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வலிக்குதுல, அந்த வலிக்கு எதுக்குன்னா உன்னுடைய முடிவை குறித்து நீ என்ன செய்யணும், சிந்திக்கணுமே தவிர ஐயோ போயிட்டானே நினைக்கிறது ஒரே காரணம் என்ன தெரியுமில? நாளைக்கு பாலுக்கு யார் டோக்கன் போடுவா? காய்கறி யார் வாங்கிட்டு வருவா? நமக்கு செலவுக்கு யார் காசு தருவா? புரியுதா? அப்ப நமக்கு அதனாலதான் பாருங்க, ஒப்பாரி வைப்பாங்க பத்தியலா, அந்நேரம் இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. புரியுதா? இனி யாரு எனக்கு சடை போடுவா, யாரு எனக்கு மல்லிப்பூ வாங்கி தருவா, யாரு எந்த ஆலியாத்தவனே, ஊர்ல நிப்பாட்டி விட்டவனே, இப்படிதான் எல்லாம் அந்த வலியை மறக்கிறதுக்காக இப்படிலாம் ஆண்டவர் சொல்ற. வலிக்கணும்யா, நீ உன்னுடைய முடிவை குறித்து நீ என்ன செய்யணும், சிந்திக்கணும். அதனாலதான் சொல்லுவேன், மரண வீட்டில் நமக்கு பிரியமானவர்களுடைய மரணம் நமக்கும் பரலோகத்தை வாஞ்சிக்க வைக்கிறது. எப்ப நம்மளும் அவங்களுக்கு கூட போவோம், அந்த பரலோக வாஞ்சை நமக்குள்ள உண்டாகணுங்கிறதுக்காகத்தான் பிரியமானவருடைய மரணம் நமக்கு வலியை என்ன செய்து ஏற்படுத்துகிறது. அந்த வலியை நம்ம தவறா பயன்படுத்திற சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிட்டு நம்ம ஆளு வளையபடி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு தண்ணியை போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வலி என்ன செய்யறானா, மறக்கிறானா. பாருங்க, கொட்டடிப்பான், டண்டக்கு டக்கன் ஒரே வேட்டு கும்மால. என்னன்னா வலி என்ன செய்யறாங்களா. இப்ப அவனுக்கு வியாதி. யோபுக்கு என்ன வந்துருச்சு? ஊரா ஆஸ்பத்திரியா சுத்தினானா? சொல்லுங்க, இல்ல. இப்ப யோபு சர்ச்சைக்கு வர்றதை நிறுத்தினானா? இது பாஸ்டரை பழி தீர்த்துக்கிறது. நல்லா இருப்பேன் பாரு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், சர்ச்சைக்கு வரமாட்டேன் நான். அப்புறம் ஜெப தியானத்தை குறைக்கிறது. கடைசியா என்னன்னா, கடவுளே இல்லையா, இயேசு கைவிட்டார் அப்படின்னு தூற்றுறது. ஏன்னா அப்படி செய்யறது கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா என்ன செய்யும், இருக்கும். ஆனா இதெல்லாம் பிசாசினுடைய எண்ணம். யோபுவை ஆண்டவரை மறுதலிக்க வைக்கணுங்கிறதான பிசாசினுடைய திட்டம். புரியுதா? அப்ப யோபு இன்னைக்கு இருக்கிற மனுஷர் முறைமையாய் அந்த வலிய சமாளிக்க பார்த்திருந்தான்னா முடிவு எங்க தான் போய் முடிஞ்சிருக்கும்,
ஆண்டவரை மறுதரிக்கிறதுல தான் போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, வலி ஒரு நாளும் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. சொல்றாரா பவுல் அப்போஸ்தலன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப வலி நல்லா விளங்கிக்கோங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. வலி எங்களை இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. வலி பிரிக்கிறது இல்லைங்க, நம்ம பண்ற சேட்டை தான் பிரிக்குது. வலிக்குதுங்கிற போர்வையில் அல்லது வலிக்குது அப்படிங்கிறதுல நம்ம செய்யற தவறான காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்மளை ஆண்டவர் விட்டு என்ன செய்யுது? பிரிக்குது. அப்ப வலியை நம்ம வீணாக்கி விட கூடாது. இதுல சில பேர், நிறைய பேர் போதைக்கு அடிமை ஆயிடுறான், குடிக்கிறான், ஏன்னா வலியை மறக்கணும். சில தற்கொலை பண்ணிடுறான். புரியுதா? இப்ப வலி எங்க கொண்டு போய் பிடிச்சிருச்சு மனுஷனை? தற்கொலை. இனி இந்த வலியை என்ன செய்ய முடியாது, தாங்கணும் தானே கர்த்தர் வலியை கொடுத்திருக்காரு. தற்கொலை பண்ணா வலி சரியாயிருமா? அது கர்த்தரை விட்டு உன்னை பிரிச்சு நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால வலி என்ன செய்யக்கூடாது. இப்ப யோபு வலியை சகித்தான் பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு. கவனிங்க, இவ்வளவு வலியின் மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதே என்னதான்? வலிதான். சொல்றது புரியுது உங்களுக்கு? இந்த நேரம் கர்த்தரை குறை சொல்றது நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா அந்த நேரமும் எசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்றது எப்படி இருக்கும்? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படும் போது, சரி பிரதர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றதே தயக்கத்தோட தான் சொல்லுவேன். அப்படின்னு தான் அவர் முறைப்பாரு. சரி சிஸ்டர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் உமக்கு வரணும்யா, என்ன பார்த்து நீ ஸ்தோத்திரம் சொல்ற. வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தான் தெரியும். அவனுக்கு வந்தாலும் அது என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். புரியுதா? அதுதான் வலியை சகிப்பது. சரி, என்ன செய்யணுங்கிற ஒரு 3 காரியத்தை வேகமா பார்ப்போம். அதாவது நமக்கு இந்த வலி அவசியமானதுங்கிற நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனும் கொஞ்சம் ஆழமா போயிடுச்சு. சரி போலாம். வலியை ஜெபமாக்குங்கள். 2வது வலியை பாடமாக்குங்கள். 3வது வலியை பலன்களாக்குங்கள். வலியை என்ன ஆக்குங்க? பலன்கள். அல்லது வலியை ஆசீர்வாதமாக்குங்கள், அல்லது வலியை சம்பாத்தியமாக்குங்கள். வலியில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வலியை ஜெபமாக்குங்கள். 2 சாமுவேல் 22:7 பாருங்க. 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் என்ன பண்ணேன்? எனக்கு வலிச்சப்ப நான் என்ன பண்ணேன்னு சொல்றாரு தாவீது. எனக்கு வலிச்சப்ப நான் ஆஸ்பத்திரியை தேடி ஓடல. எனக்கு வலிச்சப்ப கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்யல, ஓடல. எனக்கு வலிச்சப்ப ஜோதிடர்கள்ட்ட போய் நான் பரிகாரம் கேட்கல. எனக்கு வலிச்சப்ப நான் யாரையும் பழி வாங்கணும்னு ஓடல. எனக்கு வலிச்சப்ப நான் என் வலியை வீணாக்கல. நான் என்ன பண்ணிட்டேன்? அதை ஜெபமாக்கிட்டேன். எவ்வளோ பேருக்கு வலிக்குது. அந்த வலி எதுக்கு தெரியுமா? நீங்க என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. I was in terrible trouble. I was in terrible trouble when I called out to you. பைபிள்ல நிறைய பேருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அவங்கெல்லாம் வலிச்சு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆகார் கண்ணீர் விடுறா. ஆதியாகமம் 21:16. ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்களேன், ஆகாருக்கு என்ன பிரச்சனை? ஆபிரகாம் துரத்தி விட்டான். ஆகாரையும் அவள் பெற்ற இஸ்மவேலையும் துரத்தி விட்டான். இப்ப தண்ணி இல்லை,
இஸ்மவேல் தாகத்தால் வறண்டு சாக கிடக்கிறான். இப்ப இவா வலி என்னெல்லாம் மனுஷர் செய்வாங்க, பிரதானமா என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. இப்ப இவ சிச்சுவேஷன்ல ஆகார் என்ன செய்வா, வலியில என்ன செய்வா சொல்லுங்க. வெளிப்பாடு பெற்ற ஜனமே, ஆகார ஆபிரகாம் துரத்தி விட்டான். இப்ப அவ பிள்ளைய பறிகொடுக்க இருக்கிறாள். இந்த வழியில் நீங்கள் ஆகார் என்றால் என்ன செய்வீர்கள்? ஆபிரகாம சண்டாளே, நானா கட்டிக்கிட சொன்னேன், நானா பிள்ளை கேட்டேன், வலி என்ன செய்யறது, ஆத்துறது. ஏமா இப்படி வலிய ஆத்துனா அவன் பிழைச்சிருவானா சொல்லுங்க? உங்களுக்கு காரியம் சரியாயிருமா? உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறுமா? இல்லைங்க. வலியை என்ன ஆக்குங்க, ஜபமாக்குங்க. மனுஷரை குறை சொல்லாதீங்க, சூழ்நிலையை குறை சொல்லாதீங்க, அல்லது உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கிடாதீங்க, நொந்துக்கிடாதீங்க. ஆகார், உனக்கு வேணுண்டிய அறிவு, அந்த கரடை உன்னைய கூப்பிட்டாங்கிறக்காக நீ போலாமா? உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ ஓடி இருக்க வேண்டாமா? அவன் ஏற்கனவே ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கான்ல, உனக்கு வேண்டிய அறிவு இல்லை. நிறைய நேரம் நம்மளை அப்படி நொந்துக்கிடுவோம்ல. நம்ம உட்கார்ந்து ஒரு மூலையில பாரி வைக்கிறதுனால, அழுகிறதுனால, சோர்ந்து போறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஆனா எதுல பிரயோஜனம் இருக்கு? ஜெபம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நேரம் எது தெரியுமா? உங்கள் ஜெப நேரம். அப்ப நீங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் உங்களை வழி அனுப்புனா, நீங்க ஒரு வழியா போனா என்ன அர்த்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு வலிச்சா ஜெபம் பண்ணு, புலம்பாத, யாரையும் திட்டாத, பழிக்காத, தூசிக்காத, குறை சொல்லாத, சண்டைக்கு போகாத. உனக்கு வலிச்சா என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. உனக்கு உன்னைய ஜெபம் பண்ண வைக்கணும் தான் கர்த்தர் வழி அனுப்பி இருக்கிறாரு. அண்ணால பெனினால என்ன பண்ணா? ஒன்னு சாமுவேல் 1:6 பாருங்க. 1 சாமுவேல் 1:6. அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி, 10வது வசனம், அவள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்தா? என்ன செஞ்சா? அப்ப கர்த்தர் ஏன் சக்களத்தி அனுப்புறாரு? ஏன் அனுப்புறாரு? நீங்க ரெண்டு சண்டை வர்றதுக்கா? சொல்லுங்க. சக்களத்தி அப்ப அன்னாளுக்கு ஆசீர்வாதமானவளா சாபமானவளா? சொல்லுங்க. உங்கள் சக்களத்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எதிர் வீட்டுக்காரரை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மாமியாரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மாமியார் உங்களுக்கு வரமா சாபமா? சொல்லுங்க. உங்களை வலிக்க வைக்கிறாங்க. யார் வலிக்க வைக்கிறா? கர்த்தர். அப்படியாவது அந்த வழியில நீ எங்க வரணும்னு, நீ வழிக்கு வரணும் தான் உனக்கு வலியை கொடுக்கிறாரு. நீ மாமியார் கூட சண்டை போட்டுருந்தா என்ன அர்த்தம்? நீ மருமக கூட சண்டை போட்டுருந்தா என்ன அர்த்தம்? என்ன? ஜெபிக்கிறா, ஜெபிக்கிறா. என்ன யாப்பேஸ் ஜெபம் பண்ணார் பாருங்க. 1 நாளாகமம் 4:9. 1 நாளாகமம் 4:9. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவள் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று. யாப்பேஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கத்தின் மகன். அப்ப யாப்பேஸ் யாப்பேஸ்னு கூப்பிடும் போதெல்லாம் இவனுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். புரியுதா? வலிக்கும். ஆனா அவன் அந்த வலியை என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், அது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவ பிள்ளைகளே, சுகபோகமா இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு என்ன வேணும்? பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, ஜெபிக்கிறதுக்கு என்ன வேணும்? வலி வேணும். சகரியா 12:10 பாருங்க. சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும்
கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அந்த விண்ணப்பத்தின் ஆவி பாருங்க, ஜெப ஆவி எப்படி எப்படி கிரியை செய்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து. அப்ப ஜெபம் எதுல வரும்? வலி. வலிச்சாதான் என்ன வரும்? அதனாலதான் சீசர்கள் உபவாசிக்கிறது இல்லைன்ட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உம்முடைய சீசர்கள் உபவாசிக்கிறது இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உபவாசிப்பார்கள், ஒரு நாள் அவனுக்கு வலிக்கும். ஹலோ, அப்ப நல்லா கவனிங்க. சரி, இப்ப அடுத்து இது போ. அதாவது நம்ம சபையில நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லையே, அவங்களுக்கெல்லாம் வலி இல்லையா? நான் பிரிசிலாஸ்ட முழிக்கிறீங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வலி இல்லைங்கிறனால அவங்க ஜெபிக்க வரலையா? நான் இல்ல, வலிக்குது. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? வலியை மறக்க வேற என்னென்னமோ செய்யறாங்க. சாத்தான் என்ன பண்றான்? வலிச்சா நீ ஜெபம் பண்ணிருவன்ட்டு வலிய திசை திருப்பி விடுறான். நான் அதை தான் சொல்றேன், வலியை வீணாக்கிறாதீங்க. வலியை எங்க கொண்டு வந்து கொட்டுங்க? ஜெபம். ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும், ஜெபம் உங்களை உயர்த்தும், ஜெபம் உங்களை அதாவது உங்களுக்கு வலி மாறுங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப அண்ணாவுடைய நிந்த நீங்கணும், வலி நீங்கணும் தான் அவர் ஜெபம் பண்ணா. ஆனா கர்த்தர் அவருக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தார். அதுல மூத்தவன் தேசத்துக்கு தீர்க்கதரிசி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதனால வலிச்ச ஆண்டோடைய சமூகத்துக்கு வாங்க, வலி ஆண்டோடைய சமூகத்துல கொட்டுங்க. வலிச்சு வர்ற கண்ணீரை கண்ட இடத்துல கொட்டி விட்டுறாதீங்க, யாருடைய சமூகத்துல கொட்டுங்க. சொல்லுங்க சத்தமா. அதனால இனிமேல் கண்ணீர் வருதுன்னா உடனே பைபிளை திருப்பி வச்சிருங்க. உங்க புருஷன்ட்ட கொட்டாதீங்க. கண்ணீரை எங்க வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. உங்க புருஷன்ட்ட வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அவருக்கு அந்த கண்ணீருடைய அருமை என்ன செய்யாது, தெரியாது. உங்க கண்ணீரை துருத்தியில வைக்கிறது யாரு? கர்த்தர். அதனால கண்ணீர் வருதா, எங்கடி பைபிள்? வலிய ஜெபமாக்குங்க, வலிய வீணாக்கிறாதீங்க. பிசாசு நாம் ஜெபித்து விடாதபடிக்கு வலிய பல்வேறு விதங்கள்ல மறக்க பண்ணுகிறான். அதனால ஜாக்கிரதையாயிருங்க. 2வது, வலிய பாடமாக்குங்க. சங்கீதம் 119:71 பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்ப வலி நல்லது. சொல்லுங்க பார்க்கலாம், வலி நல்லது. இப்ப பாஸ்டர் பண்ற பிரசங்கம் சரியா தப்பா? சொல்லுங்க, சரியா தப்பா? வலி நல்லது. ஆதினாலும் அது பிரமாணங்களை நான் என்ன நன்மை அடைஞ்சிருக்கிறேன் அந்த வலியினால? என்ன சரிங்கிறத நான் கத்துட்டு இருந்திருக்கேன். நமக்கு ஒரு பாடத்தை ஒவ்வொரு துன்பமும் கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல நிறைய வெற்றி பெற்றவங்களை விட நிறைய தோல்வி அடைந்தவர்கள் தான் பெரிய ஞானி. ஏன்னா அவனுக்கு தான் நிறைய அனுபவ பாடம் என்ன செய்யும் இருக்கும். இப்ப சின்ன பிள்ளைகளை கவனிச்சு பாருங்களேன். இந்த சூடான பொருள் அல்லது நெருப்பு இதெல்லாம் தொற்றாத சுற்றும் அப்படின்னா அதுக்கு தெரியுமா? எப்ப தெரியும்? சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது மாதிரிதான் எல்லாமே. நிறைய நேரம் நாம பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி புத்தி சொல்லணும்னா, இங்க பாரு, நானெல்லாம் சொல் பேச்சு கேட்காம இப்படி எல்லாம் ஓடி தெரிஞ்சு அடிபட்டு இப்பதான் நீ அந்த மாதிரிலாம் அடிபடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்மா. அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லுவான்? நாங்களும் அடிபட்டு என்ன செய்வோம்? திருந்துவான்மா. இந்த உலகத்துல எவனுமே வலிக்காம திருந்தினது கிடையாது. அதனால நம்ம பிள்ளைகளை எப்படிதான் திருந்தோம்? வலிச்சுதான் திருந்தோம். அதனாலதான் சின்ன பிள்ளைகளே வலிக்கிறதுக்கு என்ன செய்ய, வலியை கற்றுக் கொடு, வலிக்கிற மாதிரி அடி அப்படின்னு சொல்றது. அந்த வலி தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்சதுல எப்ப? பசி, வலி. என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கு முதற்கொண்டு பூர்த்தியான. இப்ப இவன் கற்றுக்கொண்ட பாடம் என்னது? அப்பா வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்க கூடாது, வந்திருக்க கூடாதுடா, தப்பு பண்ணிட்டோம்டா. அப்பா நம்ம தப்பா நினைச்சிட்டோம். பாருங்க, பாடம் கத்துக்கிட்டான் வலியில இருந்து. சவுல் பாருங்க, பாடம் கத்துக்கிட்டானா?
1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவன் என்ன செய்தது? கலங்க பண்ணி கொண்டிருந்தது. வலிக்குது இவனுக்கு. வலியை சமாளிக்கிறதுக்கு தான் பார்க்கறான். எப்படி சமாளிக்க பார்க்கறான்? சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படி என எங்களுக்கு கட்டளையிடும். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் நமக்கு சௌக்கியம் உண்டாகும். பாருங்க, அட்ஜஸ்ட் பண்றாங்க. வலிக்கும் போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன் வலிச்சது சவுலுக்கு? ஏன் கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் அலக்கழிக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. அப்ப இவன் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? திரும்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே மன்னிங்க, நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நின்னுட்டேன், உங்களையும் கனம் பண்ணல, ஊழியக்காரனையும் கனம் பண்ணல, என்னை தயவு செய்து மன்னிங்கன்னு சொன்னா கர்த்தர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? ஆனா இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வலி அப்படின்னு யோசித்து மனம் திரும்புறதுக்கு பதிலா அந்த வலியை எப்படி மறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்யறான். இப்ப யார் வந்தா? தாவீது வந்தான். சுரமண்டலம் வாசித்த உடனே இவனுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் கிடைக்குது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வலிக்குது. நல்ல விளங்கிக்கோங்க, வலியை மறக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்துல எடுக்கிற எல்லா முயற்சியும் டெம்பரவரி தான். மேலும் மேலும் தான் வலி கூடும். இப்ப கடைசியில இவனுக்கு வலி கூடி என்ன ஆச்சு? கடைசியில பைத்தியம் பிடிச்சு தற்கொலை பண்ணி செத்தான் சவுல். பாடம் படிக்கணும். ஒரு வசனம் இருக்குது பைபிள்ல, 2 தீமோத்தேயு 3:7. 2 தீமோத்தேயு 3:7, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகள். தெரியல எனக்கு, பைபிள் அப்படி சொல்லியிருக்கிறதுனால நான் அப்படி சொன்னேன். ஆனா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளை. ஆண் பிள்ளைகள் அப்படித்தான். அதாவது எவ்வளவு கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படி வலியை அனுப்பினாலும் என்ன செய்யறதில்ல? பாடம் கத்துக்கிறதில்ல. என்ன பிரச்சனை? கத்துக்கிறதில்ல. இப்ப அந்த வலிக்கெல்லாம் கர்த்தர் பேசவும் செய்யறாரு சபையில. இப்படி செஞ்சா சரியாயிரும், இதை செய் சரியாயிரும், உன்கிட்ட இந்த ஒரு தவறு இருக்குது சரி பண்ணிக்கோ, இது வேண்டாம் இதை விட்டுரு, அது உனக்கு நன்மையா முடியாது எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா என்ன இல்ல? உணர்வு இல்ல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சொரணை இருக்குதான்னு கேளுங்க. உணர்வு இருக்குதா? உணர்வு இருக்குன்னா, ஆஹா என் வலிக்கு என்ன காரணம்ங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும்ல, பாடம் படிக்கணும்ல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, உபாகமம் 32:28, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு என்ன இல்லை? யோசனை கெட்ட ஜாதிக்கு என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, உணர்வு இல்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவை முறுமுறுக்கும் போது ஆண்டவர் அடிக்கிறாரு, சாகுறாங்க, வாதை வருது, திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? ஆண்டவரம் பரீட்சை பார்க்கறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதனால வலியில இருந்து பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, வலியை பலன்களாக்குங்கள். எபிரேயர் 12:2 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:2 இருந்து பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எதை எண்ணல? வலிய அவர் பெருசுபடுத்தல. ஆனா வலிக்குது. 3வது வசனம் பாருங்க, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி. வலியினால் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? சோர்ந்து போயிடாதீங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, வலியை சகித்த அவரை என்ன செஞ்சுக்கோங்க? நினைத்து. ஒருவேளை இயேசு வலியை சகிக்காம ஓடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு உயர்த்தப்பட்டிருப்பாரா? இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்க முடியுமா? இயேசு ரட்சகராகி இருக்க முடியுமா? இயேசு ஆண்டவராக இருக்க முடியுமா? முடியாது. அவர் வலியை சகித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வலியை சகிங்க. சகிச்சா அது என்னவா மாறும்? பலனாய் மாறும். புரியுதா? என்னவா மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும். வலியை சகிக்கலனா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது.
இப்போ பைபிளில் நிறைய, அதாவதுங்க நான் இங்கே இதில் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, வசனத்தின்படி வாழ்வது வலி, வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்வது சுகம். என்ன சுகம்? எதை தெரிந்து கொள்ளணும் நீங்க? சில வசனங்களை நான் சொல்றேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? சாந்த குணமா இருந்தா சண்டைக்கு போகாத. சண்டைக்கு போவது வலியா, சண்டைக்கு போகாமல் இருப்பது வலியா? கோபப்படுவது வலியா, கோபத்தை அடக்குவது வலியா? அது எது வலியோ இல்லையோங்க, வசனம் சொன்னதை கேட்கறது வலி. புரியுதா? நாம ஒன்று தீர்மானம் பண்ணோம்னா அது நமக்கு வலிக்கவே செய்யாது. ஆனால் வசனம் சொல்லுதா, அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? வலி இருக்கும். நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? வசனம் சொல்லுதுப்பா, நான் வலியை என்ன செய்கிறேன்? சகிக்கிறேன். அந்த வலியை சகிச்சா நமக்கு பூமியையே நம்ம என்ன செய்யலாமா? சுதந்திரித்து கொள்ளலாமா? பக்கத்தில் பார்த்துக்கங்க. பாஸ்டர் சொல்லி என்னைக்காவது நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்னு கேளுங்க. என்ன அது என்னது? வலி. இப்ப சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னார்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் அவர் விளக்கத்தை சொல்லுவார், நான் ஏன் விளக்கத்தை சொல்லுவேன். ஏன்னா ஏன் விளக்கம் தான் எனக்கு சுகம். என் வலிக்கு நான் ஒரு விளக்கம் வைத்திருக்கிறேன், அதிலே நான் சுகம் காண்பேன். வலியை சகிச்சா உங்களுக்கு பலன். புரியுதா? ஆமா. மத்தேயு 5:11 பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்க பலன். ஆண்டவர் நிமித்தமா உங்களை நிந்திக்கிறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, உங்களை பத்தி பொய்யாய் சொல்றாங்களா, சகிங்க, வலிய சகிங்க. இயேசுவுக்காக வலிய என்ன செய்யுங்க? சகித்து கொள்ளுங்கள். அப்புறம் மனைவியை தள்ளி விடுறதை பத்தியும் போட்டிருக்கு மத்தேயு 5வது அதிகாரத்துல. மனைவியை தள்ளி விடுறது வலியா சுகமா? மனைவி நல்லா இருந்தா தள்ளி விடுறது வலி. மனைவி நல்லா இல்லைன்னா தள்ளி விடுறது சுகம். ஆண்டவர் சொல்றார், மனைவி எப்படி இருந்தாலும் என்ன செய்யணும்? நீ வாழணும். அதுலயும் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உன் மனைவி உனக்கு வலியா இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப ஏன் தள்ளி விடணும்? மனைவியை ஏன் தள்ளி விடணும்? மனைவி தனக்கு என்னவா இருக்கா? வலியா இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வலி என்ன செய்ய? நீ சகித்துக்கொள். உங்ககிட்ட வருவோமா? புருஷன் உங்களுக்கு வலியா இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சகித்துக்கொள். எல்லா உறவுகளும் தான். பிள்ளைகள் பெற்றோரை சகிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை சகிக்கணும். என்ன பவுல் சொல்றாருல, என்ன சொல்றாரு? இதையாவது சொல்லியிருப்பாரு. எவ்வளவு சொல்லியிருக்காரு? 13 நிருபம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? அது என்னை குத்துகிற முள்ளா இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சேன்? ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த ஆத்மா பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உனக்கும் உன் மனைவிக்கும் தீர்க்க ஆயுசு உண்டு. அவர் சொல்லாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதன். ஆனா அதனால அவருக்கு பலன் இருந்துச்சா இல்லையா? ஆமா. அதனாலதான் அவர் பெரிய அப்போஸ்தலனா ஆயிருக்கிறார். அதனால நிறைய சொல்லி இருக்கிறாரு வசனத்துல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை ஒருவன் வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு வலிக்குது. வலது கணத்துல அரைஞ்சா வலிக்குது. இப்ப இந்த வலியை எப்படி எப்படி சமன் பண்ணலாம்? திருப்பி ஒரு அறை வச்சா, ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேத்து. எப்ப நமக்கு ஆத்திரம் தீரும்? பொதுவா
அவனை அடிக்காம எனக்கு ஆத்திரம் என்ன செய்யாது, தீராத. ஆத்திரத்தை உள்ளேயே வெயி. ஏன்னா அந்த வலி உனக்கு இருக்கணும். உன்னைய எதிர்க்கிறவங்களுடைய வலியை நீ சகிக்கணும். என்ன, உன்னைய சபிக்கிறவங்களுடைய வலியை நீ என்ன செய்யணும்? உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயும் விட்டுக்கொடு. 44 வருஷம். சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யுங்க. எல்லாத்துக்கும் பலன் உண்டுங்க. வலிக்கு பலன் உண்டுங்க. எதுக்கெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு. அப்ப பலன் வேணுமா வேண்டாமா? ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? உயர்வு வேணுமா வேண்டாமா? நன்மை வேண்டுமா வேண்டாமா? அப்ப வெட்கம், அவமானம், துக்கம், இழப்பு, நஷ்டம் எல்லாத்தையும் நீங்க சகிக்க பழகுங்க. சந்தோஷமா சகிக்க பழகுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வலிக்குமா சுகமா இருக்குமா? ஸ்தோத்திரம் செஞ்சா சொல்லுங்க. வலிக்குதுல 8:20 வலிக்கும். ஒவ்வொரு செகண்ட் வலிக்கும். உங்களுக்கு பிராக்டிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு சப்ஜெக்டை என்னவா ஆக்கிக்கிட்டு இருக்கிறேன்? பிராக்டிக்கல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறேன். என்ன, வலிக்கும், வலிக்கணும். வலி உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். கனம் பண்ணணும், வலிக்கணும். புரியுதா? இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் எங்கள் அப்பா. நான் என்ன செய்வேன்? ஏப்பா சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? ஏதாவது வேணுமா? ஏன்னா பாஸ்டர் விசாரிக்க சொல்லியிருக்காரு. இப்படியா விசாரிக்க சொன்னார்? அப்பா முகத்தை பாரு. அப்போ இவ்வளோ நாள் எனக்கு அப்பாவை பிடிக்காது. அப்பா முகத்தை பார்த்தா எனக்கு என்ன செய்யும்? வலிக்கும். அப்பா முகத்தை பார்க்கும்போது எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்கள் இருக்கணும், நான் பார்க்கணும். அது எனக்கு வலிக்கணும். அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறணும். என் சந்ததி வாழ்ந்திருக்கணும்ப்பா. நீங்கள் இருக்கணும்ப்பா. எனக்கு வலிக்கணும்ப்பா. இப்போ நான் எங்கள் அப்பா என்ன பிடிக்காதுன்னா நான் என்ன செய்வேன்? எப்போ போகிறீங்க? அந்த வலியை மறக்க பார்ப்பேன். நான் அந்த வலியை விட்டு விலக பார்ப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வலிக்க வலிக்க உங்க அப்பாவை வெப்பேண்டா. அதனாலதான் பாருங்க, நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போமோ அவங்களெல்லாம் கர்த்தர் வெப்பாரு. ஏன்? வலி நமக்கு ஆசீர்வாதம். ஆமா. சோ எல்லா வலிக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. சரியா? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கு. தேவனுடைய செயலின் முடிவை அறிந்து. வலியினுடைய முடிவு என்ன தெரியுமா? பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபு 2 மடங்கா என்ன செஞ்சா? ஏன்னா யோபு வலியை என்ன செய்யல? வீணாக்கல. என்ன முடிக்க போறேன். நிறைய பேர் வாழ்க்கை வலிக்குதுன்னு சொல்லி சோகமா உட்கார்ந்துறாங்க, சோர்ந்து போறாங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். என்ன, இப்போ ஒரு வண்டியை சர்வீஸ் பண்றவன், அவனுக்கு ஒரு வண்டியை சர்வீஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ஆனா அவனுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணா 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு 30 வண்டி வந்துருச்சு. இவன் அதை என்னன்னு சொல்லுவான்? 30 வலின்னு சொல்லுவானா 30 ஆசீர்வாதம்னு சொல்லுவானா? சொல்லுங்க சத்தமா. 30 ஆசீர்வாதம் வலிதான். ஆனா ஒவ்வொரு வண்டியும் முடிக்க அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது? 500 ரூபா. 30 × 500 எவ்வளவு? வலிதான். கணக்குனாலே என்னதான்? வலிதான். 30 × 500 எவ்வளவு? 15,000 ரூபா. அதனால நிறைய வலிகள், போராட்டங்கள். அதை நினைச்சு கவலைப்பட்டு ஏன் எதுக்கெல்லாம் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஈக்காக்காக்கு கூட துக்கம் தொந்தரவு செய்ததே கிடையாது. இந்த சபைக்கு நான் அப்படி போனேன் இப்படி போனேன் இதெல்லாம் பேசாதீங்க. என்ன, 3 காரியம் செய்யுங்க. வலி என்ன ஆக்குங்க? ஜெபம் ஆக்குங்க. 2வது, வலியிலிருந்து என்ன செய்யுங்க? பாடம் படிங்க. உங்களை வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க, திருத்திக் கொள்ளுங்க உங்களை. 3வது, வலியை சகிச்சு அதை பலன்களாக என்ன செய்யுங்க? மாற்றுங்க. ஈசாக்குக்கு விரோதமா வாக்குவாதம் பண்ணாங்கல்ல,
இப்ப ஏசேக்கு சித்னா இல்லாம ரெகபத் வந்திருக்குமா? வாக்குவாதம் வராம இவனுக்கு ரெகபத் வந்திருக்குமா? இல்ல. சோ உங்க வாழ்க்கையில வலி வருதுன்னா ரெகபத் வருதுன்னு அர்த்தம். பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம்.